யூகேல ஒரு வீடு வந்து ரெண்டலுக்கு எடுக்கணும் அப்படின்றது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் இன்றைக்கி தான் ஃபேஸ் பண்ணேன். அதனால தான் வீட்டுக்கு வந்த உடனேவே வந்து பார்த்திங்கன்னா, இதை நான் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி போட்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணுறேன். பிகாஸ் நான் யூஷுவலாக இங்கே பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்போ இருக்க வீட்டை வந்து நான் ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக எடுத்தேன். ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சட்டு எனக்கு முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நான் ஒரு 2 டேஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணல. அதுக்குள்ளே எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடச்சிச்சு. அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் நான் இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கேன். அது வந்து எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கல. கஷ்டம்னா அந்த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரியான இடத்த தான் நான் கொஞ்சம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணேன். மற்றபடி வந்து ஓகே எனக்கு கிடச்சிச்சின்ற மாதிரி இருந்துட்டேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து வீடு வந்து பார்க்கணும். அவங்க இப்போ ரைட் நவ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலேருந்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால சரி ஓகே, பிகாஸ் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் ஊர்லேருந்து வராங்கன்றதுக்காக சரி ரைட்டு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு விஷயத்த வந்து இந்த Zoopla.com, ரைட் மூவு, அதுக்கப்புறம் ஓப்பன் ரெண்ட்டு இது எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஓகே போகிறோம். அவங்க 2 பேர் தான், ஒரு கப்புள்ஸ். சரிங்களா? ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வந்து டபுள் பெட்ரூம் வீடாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃப்ளாட்டாக இருக்கட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் நாங்கள் வந்து சர்ச் பண்ணி ஒரு 4-5 வீடை நாங்கள் சூஸ் பண்ணோம். 4-5 வீடை சூஸ் பண்ணாலும் அந்த 4-5 வீடுமே வந்து உங்களுக்கு டைரக்ட் ஓனராக கேட்டிங்கன்னா கிடையாது. யூகேல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்டாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லெட்டிங் ஏஜென்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. லெட்டிங் ஏஜென்ட்ஸாக இந்த ஹவுஸ் புரோக்கர்ன்றாங்களே நம்ம ஊரில், அந்த மாதிரி இவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் ஆக்சுவலாக. ஸோ லெட்டிங் ஏஜென்ட்ஸ் கிட்ட தான் மோஸ்ட்டாக வந்து வீடு இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த வீடை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற மிஷின் லைஃபுக்கு நான் வீடை வேறு போய் பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெட்டிங் ஏஜென்ட் கிட்ட கொடுத்து என்னோடய ப்ராப்பர்ட்டியை வந்து மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு டெனண்ட் அவங்களே வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஹையர் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்களே அந்த வீட்டோட மெயின்டெனன்ஸையும் பார்த்துப்பாங்க. அதுக்கு வர ரெண்ட் அமௌண்ட்டை நம்மக்கிட்ட டேரெக்டாக மாதம் கொடுத்துருவாங்க. அவன் ஒரு அமௌண்ட்டை வந்து டெனண்ட் கிட்ட சார்ஜ் பண்ணிடுவான். ஸோ அதுதான் அவனோட லாபம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே யூகேல வந்து முக்கால்வாசியான வீடு வந்து இருக்குது ஆக்சுவலாக. இதுலேயுமே ஒரு சில பேர்லாம் வந்து ஓனர்ஸே டேரெக்டாக வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம கிடச்சிருமான்னு கேட்டால் அது எனக்கு அவங்க அதை சொல்ல தெரியல. என்னோடய வீடுமே வந்து பார்த்திங்கன்னா நான் openrent.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. openrent.com .co.uk தெரியல. ஓப்பன் ரெண்ட்டு நீங்கள் வந்து கூகுள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். அதில் தான் நான் பிடிச்சேன். அதில் மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஓனர்ஸ் தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதனால நான் அதை போய் பார்த்தேன். உண்மையாகவே எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் தான் அதை அட்வர்டைஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவர்கிட்ட டேரெக்டாக என்னால் பேச முடிஞ்சுது. அதுலேயே வந்து அந்த மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். டேரெக்டாக பேசி அப்படி தான் நம்ம எடுத்தோம். பட் இவங்களுக்கு நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவன் வந்து பார்க்குற ஃப்ளாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்தான். ஸோ பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் தான் வந்து கையில் வச்சுருந்தாங்க. இந்த லெட்டிங் ஏஜென்ட்ஸ் சொல்கிறேன் இல்லையா, அவங்க தான் கையில் வச்சுருந்தாங்க. ஒரு 2 பேர் தான் பார்த்தோம். லைக் ரெண்டு எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் 5 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஒருத்தவங்க கிட்ட 3 இருந்தது, இன்னொருத்தவங்க கிட்ட 2. இது எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது அந்த வீடை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மொதல் விஷயம் நாங்கள் ஃபேஸ் பண்ணது 5 மணிக்கு மேலே எவனும் கால் எடுக்க மாட்டான். நம்ம ஊர் மாதிரி ஓகே அடிக்கும்போதெல்லாம் ஃபோனை அட்டன் பண்ணி நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கான்செப்டே இங்கே கிடையாது. 5 o'clock மேலே எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டான். அப்படியே வந்து அவன் எடுத்தாலுமே நம்ம டீட்டெயில்ஸை வாங்கிட்டு ஒன்றும் இல்லை, உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் அவ்வளோதான் வாங்கிட்டு நாளைக்கு நான் கால் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடறானுங்க. இந்த காலை அவன் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கே அங்கே ஒரு வாய்ஸ் வந்து ஓடும். நீ இதை ப்ரெஸ் பண்ணு, அதை ப்ரெஸ் பண்ணு, இந்த நம்பர் அமுக்கு, அந்த நம்பர் அமுக்கு. இதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு போனால் இவன் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறான். சரி ஓகேன்னு நாங்கள் வந்து சைலண்ட்டாக மூடி உட்காந்துட்டு இன்றைக்கி காலை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒருத்தருக்கும் கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா இதை நாங்கள் 2 கால் தான் பண்ணோம். நேற்று நாங்கள் 2 கால் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மீதி 3 கால் நாங்கள் பண்ணல வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலைல நாங்கள் ஃபோன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மீதி இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் கால் பண்ணும்போதே அந்த இடத்துல என்ன எங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா, ஃபோனை அட்டன் பண்ணும்போதே நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து தான் நீங்கள் வந்து கால் ஏஜென்ட்டுன்ற பட்டன் அமுக்குறீங்க அப்படின்னா அதுவே டிடெக்ட் பண்ணிக்குது அந்த காலில் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன கேட்குதுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து டெனன்ட்ஸ்க்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்காரு. இதெல்லாம் நீங்கள் பதில் சொன்னால் தான் இங்கேயே உங்களை ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்றதை நான் சொல்லுவேன், அடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு செக் வைக்குது. அதில் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குதுன்னா, எத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்க, எத்தனை பேர் ஸ்டே பண்ண போகிறீங்க, அண்ட் வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, ஃபுல் டைமாக வேலை செய்ய போகிறீங்களா, எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். ஐதர் 1 இல்லை 2 இந்த மாதிரி அமுக்க சொல்லுவாங்களோ அதுதான். நீங்கள் ஃபுல் டைம் வேலை செய்கிறீங்கன்னா 1 அமுக்குங்க, இல்லை வந்து பார்ட் டைம்னா 2, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா 1 அமுக்குங்க, ஃபுல் டைம்னா வந்து 2, ப்ரொஃபஷனல்ஸ்னால் அது மாதிரி ஒரு நோய் வரும். அண்ட் அதுலேயுமே வந்து பெட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, டிபெண்டன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மெயின் விஷயம் நீங்கள் வந்து இப்போ அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்க போகிறீங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து அவங்களோட மொத்த சேலரியும் சேர்த்தா
ஆனுவல் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்றத கேட்பாங்க. அதையுமே உங்களுக்கு டைப் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் முடித்த பிறகு இந்த செக்கில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்த செக்குக்கு உங்களை வந்து ப்ரொசீட் பண்ணுறானுங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து லைனை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவனும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஓனர் கிடையாது, அவனும் வந்து ஒரு லெட்டிங் ஏஜென்ட் தான். அவன் என்ன பண்ணுவான்னா நம்மள்ட்ட பேசிவிட்டு ஓகே ஃபைன் இந்த மாதிரி அவனும் திரும்ப இதே கேள்வி தான் கேட்பான். இதே கேள்வி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ப்ராப்பராக வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி நம்மளோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறான். அவனோட பிளாட்ஃபார்மில் நம்ம ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் என்ன சொல்கிறான்னா ஓகே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வியூவிங் வந்து நான் உங்களுக்கு புக் பண்ணுறேன், இந்த ஸோ டேட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அண்ட் ஒரு சில பேர் என்ன சொன்னான்னா இவ்வளோ டீல்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாரிங்க இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு அப்படின்ட்டான். அடப்பாவீங்களா, இதுக்காடா இவ்வளோ பெருசாக கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட இந்த காலை நான் வந்து அந்த கம்ப்யூட்டர் காலை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரதுக்கே எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆயிரும். 20 மினிட்ஸ் பேசினதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்கிறது லைக் அது எவ்வளோ பெரிய டைம் வேஸ்ட் இல்லை, நம்ம ஒரு பதட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருப்போம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. சரி ஓகே நீ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் க்ராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு 2 வீடை பிடிச்சி சரி இவன்ட்டு வந்து மச்சான் வா கிளம்பி போகலாம், ஒரு 2 வீடு வந்துருச்சு நமக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி அந்த வீடை பார்க்குறோம். அந்த வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு கேட்டு. மற்ற வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு எல்லாமே சாட்டர்டே சண்டே இருக்காது, சாட்டர்டே இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரைடே கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ ரைட்னோ வந்து இன்றைக்கி டியூஸ்டே, இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஆஃப்ன்றதுனால இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டோம். சரி இவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் ஓகேடா மச்சான் 2 வீடு இருக்குது வா 2 வீடும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு வீடு வந்து 1:30 மணிக்கு கொடுத்தாங்க, இன்னொரு வீடு வந்து 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பக்கத்து ஏரியா தான்றதுனால நாங்கள் கிளம்பி போயிட்டோம். போகும்போதே எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 இடத்துலேருந்து கால் வந்தது, முன்னாடியே நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தனால. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, இன்றைக்கி நீங்கள் வரலாமான்னு சொல்லிட்டு அவங்களே கேட்கவே ஆகா நாங்கள் இப்போ ஆல்ரெடி நாங்கள் லைனில் தான் இருக்கோம், 2 வீடு பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம், நீங்கள் இதை புக் பண்ணிங்கன்னா அது அந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே சேர்த்து ஒரே ஆள் தான். ஸோ அவங்களே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்துடுங்க, மீதி இருக்க மொத்த 3 ப்ராப்பர்ட்டியும் நானே உங்களுக்கு கூட்டி போய் காமிச்சிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் போகிறோம். போய் பார்த்தோம்னா இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அந்த ப்ராப்பர்ட்டி போய் பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒன்றுமே இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுன்னு சொன்னால் ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா ஜென்ரலாக ஃபோட்டோ நம்ம கேமரா ஆன் பண்ணி வைக்கும்போது அந்த ஜூம் அவுட் இருக்கு இல்லையா, ஜூம் அவுட் வந்து -5 இருக்கும். அதை அப்படி பண்ணோம்னா இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இன்னும் காமிக்கும். அந்த மாதிரி எடுத்துடுறதுனால நமக்கு அங்கே போன பிறகு தான் அதோட ஆக்சுவல் சைஸே தெரியுது. ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா பெருசாக தெரியுது. உள்ளே போய் கதவு திறந்தோடனே அங்கேயே வீடு முடிஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு. உள்ளே போய்ட்டு இதாண்டா ஹாலுன்றான், இந்த லெஃப்ட்டில் வந்து கிச்சனுன்றான், இந்த சைடில் 2 ரூம் இருக்குன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு. இதுக்கடா இவ்வளோ தூரம், அதுவும் 3 மாடிக்கு ஒரு லிஃப்ட்டும் கிடையாது. அவ்வளோ தூரம் மேலே ஏறி போய் அந்த வீடு வந்து அவ்வளோ குட்டியாக இருக்காது. முன்னாடியே வந்து அங்கே போட்டிருந்தான் அப்படின்னா கூட நம்ம ஓரளவுக்கு அது வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கலாம். பட் அது இல்லை. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி கேன்சல் ஆகிடுச்சு. சரி செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம். ஆஹா செம்மையாக இருக்குது, ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அழகாக ஒரு 2 மினிட்ஸில் வாக் பண்ணால் ஸ்டேஷன் அப்படின்னு நினச்சி நாங்கள் போன அந்த ப்ராப்பர்ட்டி நிஜமாக சொல்கிறேன், அந்த பால்கனிலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைக் 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரோ நான் பார்த்தேன். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போது நல்ல வியூ தெரிஞ்சுது. அந்த இதே நான் வந்து ராம்ஃபோர்ட் ஏரியாவில் இருக்கேன், ராம்ஃபோர்ட்லேயே வந்து ஒரு நல்ல வியூ கிடச்சிது. நான் வந்து இவன்ட்ட சொல்லிட்டேன் மச்சான் செம்மையாக இருக்கும், இந்த பால்கனிலாம் இருந்ததுன்னா நம்ம பார்ட்டிலாம் பண்ணும்போது சூப்பராக அங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம்னா லைக் அந்த இடத்துல நான் அந்த பால்கனின்னு ஒரு விஷயத்த பார்த்துட்டேன். அங்கே போய் நான் நிற்கிறதுக்கு மட்டும் தான் இடம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பால்கனி, அது ஓகே. ஒரு சேர் இப்போ நான் போட்டிருக்க இந்த சேரை கூட என்னால் அங்கே ஃப்ரீயாக போட்டு உட்கார முடியாது, என்னால் நிற்க மட்டும் தான் முடியும். அதுக்கு வந்து ப்ரைவேட் பால்கனின்னு வர அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் பால்கனி இருக்குது, நீங்கள் வந்து அதை இந்த சன் இந்த ஊரில் வந்து சன்னெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சன்னு என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நீங்கள் பார்ட்டி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் உங்களுக்கு ப்ரைவேட் பால்கனி இருக்குன்னானுங்க. பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த வீடும் பார்த்திங்கன்னா திறந்த உடனே முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. அவ்வளோ ஒரு சின்னது. அந்த வீட்டுக்கு வந்து நியர்லி 1750 பவுண்ட்ஸ் வந்து ரெண்ட்டு கேட்குறான். அந்த ரெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்ட்டு கிடையாது, அது கூட வந்து பில்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணோன்னா அது ஒரு 500 வந்துடும். இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 3 வீட்டுக்குமே இருந்தது. அந்த 3 வீட்டையும் பார்க்கும்போது என்ன பண்ணிட்டானா இந்த பையன், மச்சான் வேலைக்கே ஆகாது, நம்ம வந்து இந்த 5 வீடுமே நமக்கு செட் ஆகலை, நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு வீடை பார்க்கலாம், நமக்கு வந்து இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் லீவ் அப்போ நான் சொல்கிறேன், நம்ம அன்றைக்கி வந்து செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் என்கிட்ட சொல்லிட்டான். ஆனால் நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா, இப்போ பார்த்த வீடெல்லாம் விட இப்போ நீ இருக்கிற வீடே வந்து சூப்பராக இருக்குது, தயவு செய்து நீ அங்கேயே இருந்துடுறா ராஜா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வீடே நல்லா பெருசாக இருக்குது, அதுவும் ஒரு ஃப்ளாட்டு தான். என்ன அவனுக்கு ஒரே விஷயம், கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இன்பில்ட்டாக அதில் வராது, தனியாக வந்து ரெசிடென்ஸ் பார்க்கிங் சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் தான் விடணும். அது வந்து நம்மால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் அவர் வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு இடம் இல்லை அப்படின்னா
நம்ம ப்ராப்பர்ட்டி தாண்டி எங்கே இடம் இருக்கோ அங்கே தான் போய் நம்ம வண்டியை விட்டு நடந்து வரணும் நம்ம வீட்டுக்கு, அந்த சந்துக்குள்ளாரே. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் தனியாக ட்ரைவே இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கார் பார்க் பண்ணலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் அவனும் வந்து இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்குமே அப்படின்னு அவன் யோசிச்சதுனால தான் வீடை கொஞ்சம் காலி பண்ணலாம். ப்ளஸ் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஏறுறதுக்குலாம் கஷ்டம் அப்படின்னு நினச்சி போனவன் கடைசியில் இது எல்லாமே இப்படி ஆனோடனே நானே சொல்லிட்டேன், இதை விட ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. பிகாஸ் அது ரொம்ப மெயின், ரொம்ப மெயின். இதை விட நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, தயவுசெய்து இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணலை. இவ்வளோ தூரம் ஒருத்தன்ட்ட மெனக்கட்டி பேசி அங்கே போய் பார்த்தா குட்டியும் இருக்கும். அது வந்து உண்மையாகவே என்னால் வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இப்போ நான் அதை ஃபேஸ் பண்ணதுனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடு பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நான் ரொம்ப ஸ்பீடாக போயிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள். அப்படி இதில் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றின கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ வீடு நம்ம எடுக்கணும், ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரெண்டலுக்கு எடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு லெட்டிங் ஏஜெண்ட்டை பிடிக்கணும், அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடை பார்த்து அந்த வீடு ஓகே ஆச்சு அப்படின்னா அவன் கேட்பான் எப்போ மூவின் பண்ணுற. இதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணும்போதே கேட்டுருவான், நீ எப்போ மூவின் பண்ணுற. ஏன்னா அந்த வீடு வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ஒரு 15 to 20 டேஸ்க்கு மேலே நீங்கள் டைம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது, அது ரெடியாக இருக்குன்னா நீ இப்போவே வரணும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை அந்த வீட்டுக்கு வந்து மூவின் டேட்டே ஒரு மாதம் கழிச்சு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ அது ஓகேன்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணணும். இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ப்ராப்பர்ட்டிலையும் நீங்கள் எப்போ காலி பண்ணுறேன்னு சொல்லணும், நீங்கள் புதுசாக வரப்போகிற ப்ராப்பர்ட்டியில் சீக்கிரமாக வரணும்னு சொல்லணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே நீங்கள் ரெண்ட்டை பே பண்ணணும். இங்கே ரெண்ட்டை பே பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டே இருக்கும்போது அப்படியே இங்கே வந்துடணும், இங்கே ரெண்ட் பே பண்ணி இங்கே வந்துடணும். ஸோ இங்கே ரெண்ட் அப்படியே முடிஞ்சிடும், இங்கே ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி தான் எப்படி இருந்தாலும் அந்த வீடை காலி பண்ணும்போது அந்த லாஸ் நமக்கு வரதான் செய்யுது. இதை கரெக்டாக பிளான் பண்ணோம்னா அந்த டேட் வந்து பிளான் பண்ணி பண்ணால் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. வீடு பார்க்கறது ஈஸி கிடையாது, ஆனால் கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட வந்து ஃபுல் டைம் ஜாப் இருக்குது, அவங்க எதிர்பார்க்குற சேலரி உங்ககிட்ட இருக்குது. மெயினாக கேட்பான் ஆனுவல் சேலரி எவ்வளோ இருக்குது. ஒரு சில வீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா 50,000 பவுண்டுக்கு மேலே இருந்தால் தான் கொடுப்பான். ஆனுவல் சேலரி 50,000 பவுண்டுக்கு கம்பைன்ட் இன்கம் கேட்பான். அந்த 50,000க்கு மேலே இருந்ததுன்னா ஓகே நீங்கள் வீடு எடுக்கிறது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மோஸ்ட்டாக இது நம்ம வந்து ஈஸியாக அந்த 50,000ன்றது ஈஸியாக நம்ம கிடச்சிரும். வீட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பேரோட சேலரியை வந்து ஆவரேஜ் சேலரி நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னாலே 50,000க்கு மேலே போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வீடுன்றது ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அந்த வீடை போய் டச் பண்ணுற வரைக்குமே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து தாராளமாக கேட்கலாம், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், டாடா.